இன்றைய நிலைமை, இன்றைய வாழ்க்கை முறைன்றது வந்து அப்படியே ஃப்ளிப் ஆகி ப்ரொடக்டிவிட்டிங்கிற வார்த்தை ஈக்குவலி எல்லாருக்குமான ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு. ஆனால் அந்த மாற்றம் என்பது இன்றைய அளவில் சமூகத்தில் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சா? அப்படி பேலன்ஸ் பண்ணணுங்கிற இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம்ஸை எடுத்து சொன்னாங்களா யாராவது அப்படின்னு கேட்டால் நான் பார்க்கல யார்கிட்டையும். அந்த வகையில் இந்த பதிவு பெண்களுக்கு ஆன்மீகம் எந்த அளவு முக்கியம் இந்த காலத்தில்ங்கிறத சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று நான் ஃபீல் பண்ணுறேன். பெண்களோட விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கேர் அப்படிங்கிறதும் முக்கியம், அதே சமயம் ப்ரொடக்டிவிட்டிங்கிறதும் முக்கியம். ஆண்களோட விஷயங்களில் பார்த்தோம்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி வார்த்தைகளே வேறு. செக்யூரிட்டி ப்ரொடக்டிவிட்டி ஆண்களோட ஜானராக இருக்குது. பெண்களோட ஜானரில் என்ன இருக்குது? கேர் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ரெண்டும் பார்த்தோம்னா பேரடாக்ஸ். நம்ம ஒரு விஷயத்தை கேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தில் ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. அப்போ ஒரு விஷயத்தில் ப்ரொடக்டிவாக இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை பற்றி கேர் பண்ண முடியாது. ஆனால் இந்த டிலமா எல்லா பெண்களுக்குமே இருக்குது. எல்லாமே இந்த சமூகத்தில் இப்போதைக்கு இது பிரச்சனையாக இருக்குது. இதோட வெளிப்பாடு தான் ஃப்ரஸ்ட்ரேஷன். இதோட வெளிப்பாடு தான் அவங்களோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஹைப்பராக கத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அவங்களுக்கு அந்த பயம், எங்கே இதெல்லாம் பண்ணால் நம்மளை அது கூட அட்டாக் பண்ணிவிடுவாங்களோ, இந்த நவீன ஓட்டத்தில் நம்ம விடப்பட்டுருவோமோ அப்படிங்கிறது. ஆனால் நவீனம்ன்றது வந்து என்னோட ஒரிஜினாலிட்டியை ஃபுல்லாக விட்டுட்டு நான் வேறு ஒரு விஷயமாக மாறி நின்று அதுக்கு உண்டான ஆளாக மட்டுமே இருக்கிறது தான் நவீனம்னா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், என்னோட ஒரு பாதியை நான் விட்டுட்டு என்னால் ஃபுல்லாக வாழ முடியாது. பூஜை முறை அந்த காலங்களை விட இந்த காலத்தில் தான் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? ப்ரொடக்டிவிட்டிங்கிற வார்த்தை முக்கியமாக ஆகுதுனாலே ஃபோக்கஸுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பொழுதன்னைக்கோ நான் டவுனாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எதையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடிய போகிறதில்ல. ஐ வில் கான்ஸ்டன்ட்லி பி இன் மூட் ஸ்விங்ஸ். ஐ வில் கான்ஸ்டன்ட்லி சாபோட்டேஜ் மை செல்ஃப். அதனால் இந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம செவி கொடுக்கக்கூடாது. நம்ம பயங்கள், ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டீரியோ டைப்புக்கு பயந்துக்கிட்டு ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நம்மளோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை விடுறதுங்கிறது வந்து ஒத்து வராது. ஒரு விமன் மேனேஜர்ஸ், ஒரு விமன் லீடர்ஸ் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம கத்திட்டோம்னாக்க திருப்பி நம்மளை ஸ்டீரியோ டைப் தான் பண்ணுவாங்க. ஏன் பாருங்கள் வீடு மாதிரி நினச்சி கத்திகிட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு போல்டாக ஒரு அவுட் ஃபேஸிங்காக இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நிதானம் த்ரூ அவுட் த டே வேணும். காலையில் 10 மணி வரைக்கும் இல்லை. இந்த நவீன காலகட்டத்தில் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது, அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்து யார் வேலைக்கு போகிறா, யார் நிறையா செய்கிறா அப்படிங்கிறது ஒரு சமத்துவத்துக்கு வந்துடுச்சு. அதுதான் ஒரு உண்மை. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யோசித்து பார்த்தோம்னாக்க நம்ம க்ளீனாக சொல்லிடலாம், இந்த மேல் பாப்புலேஷன் வாஸ் டாமினன்ட். நிறைய ஆண்கள் தான் வேலைக்கு போவாங்க. அதாவது ஆண்கள் அப்படின்னு ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணிடலாம். அவங்களோட வாழ்க்கையை வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி பெண்கள்னால் அவங்க வாழ்க்கை முறை இப்படி தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிடலாம். ஆனால் இன்றைய நிலைமை, இன்றைய வாழ்க்கை முறைன்றது வந்து அப்படியே ஃப்ளிப் ஆகி ப்ரொடக்டிவிட்டிங்கிற வார்த்தை ஈக்குவலி எல்லாருக்குமான ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு. ஆனால் அந்த மாற்றம் என்பது இன்றைய அளவில் சமூகத்தில் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சா? அந்த மாற்றத்துக்கு உட்பட்டு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய எல்லா விஷயமும் கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. எஸ்பெஷலி பெண்கள் வந்து ப்ரொடக்டிவ் அப்படிங்கிற இடத்துல வந்து நிறையா விஷயத்தை பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி பேலன்ஸ் பண்ணணுங்கிற இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம்ஸை எடுத்து சொன்னாங்களா யாராவது அப்படின்னு கேட்டால் நான் பார்க்கல யார்கிட்டையும். அந்த வகையில் இந்த பதிவு பெண்களுக்கு ஆன்மீகம் எந்த அளவு முக்கியம் இந்த காலத்தில்ங்கிறத சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நான் வந்து வாழ்க்கை அனுபவமாகவும் நான் பர்சனலி பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் டாஸ்க் அப்படின்னு இருக்கிறவங்களோட ஃபோக்கஸ் வேறு, ஒரு நாளைக்கு செல்ஃபையும் பார்க்கணும் வெளியும் பார்க்கணுன்னு இருக்கிறவங்களோட ஃபோக்கஸ் வேறு.
பெண்களோட விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கேர் அப்படிங்கிறதும் முக்கியம், அதே சமயம் ப்ரொடக்டிவிட்டிங்கிறதும் முக்கியம். ஆண்களோட விஷயங்களில் பார்த்தோம்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, வார்த்தைகளே வேறு. செக்யூரிட்டி ப்ரொடக்டிவிட்டி ஆண்களோட ஜானராக இருக்குது. பெண்களோட ஜானரில் என்ன இருக்குது? கேர் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ரெண்டும் பார்த்தோம்னா பேரடாக்ஸ். நம்ம ஒரு விஷயத்தை கேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தில் ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது. அப்போ ஒரு விஷயத்தில் ப்ரொடக்டிவாக இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை பற்றி கேர் பண்ண முடியாது. ஆனால் செக்யூரிட்டி அந்த மாதிரி கிடையாது. நான் உன்னத்தை காப்பாற்றிட்டு இருக்கும்போது இன்னொன்று செய்ய முடியாதுன்றதும் கிடையாது. நான் வந்து காப்பாற்றுறத கொஞ்சம் ஆட்டோமேட் பண்ண முடியும். நீ கொஞ்சம் இங்கே இருந்து சேஃப்டி படுத்தி வச்சுட்டு நான் இன்னொரு விஷயத்துக்கு போக முடியும். ஆனால் பெண்களோட விஷயத்தில் அந்த கேர் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, கேருங்கிறது பக்கத்துலேயே இருந்து கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், ப்ரொடக்டிவிட்டிங்கிறதும் பக்கத்துலேயே இருந்து கொடுக்க வேண்டிய விஷயம். இந்த டிலமா எல்லா பெண்களுக்குமே இருக்குது. எல்லாமே இந்த சமூகத்தில் இப்போதைக்கு இது பிரச்சனையாக இருக்குது. இதோட வெளிப்பாடு தான் ஃப்ரஸ்ட்ரேஷன், இதோட வெளிப்பாடு தான் அவங்களோட ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஹைப்பராக கத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னாக்கா பூஜை, ஃபோக்கஸ், மெடிடேஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் பெண்கள் பெரிய அளவில் இதை எடுத்துக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா தலைக்கு குளிச்சுட்டு அந்த துண்டு கட்டிட்டு சாம்பிராணி போட்டுட்டு பூஜை பண்ணுறது, இந்த தீபாராதனை காட்டுறதுலாம் வந்து அந்த காலத்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மட்டுமே பண்ணணுன்ற ஒரு ஸ்டீரியோடைப். அந்த ஸ்டீரியோ டைப்பிங்லேருந்து அந்த பெண் விடுதலை, பெண்ணிய விடுதலை, விமன் எம்பவர்மெண்ட்டுன்னு வெளியே வந்தவங்க அந்த மாதிரியான எந்த டாஸ்க்குள்ளே நம்ம போனாலும் எங்கே பிரச்சனை வந்துருமோ, திரும்பவும் நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது வந்துருமோன்ற பயத்திலேயே அந்த மாதிரியான ட்ரெடிஷ்னலான தங்களுக்கே உதவியாக இருக்கக்கூடிய விஷயங்களையே அவங்க பார்க்குறதில்ல. ஏன் பார்க்குறதில்ல அப்படின்னு கேட்டோம்னாக்கா அவங்களுக்கு அந்த பயம், எங்கே இதெல்லாம் பண்ணால் நம்மளை அது கூட அட்டாக் பண்ணிடுவாங்களோ, இந்த நவீன ஓட்டத்தில் நம்ம விடப்பட்டுருவோமோ அப்படிங்கிறது. ஆனால் நவீனம்ன்றது வந்து என்னோட ஒரிஜினாலிட்டியை ஃபுல்லாக விட்டுட்டு நான் வேற ஒரு விஷயமா மாறி நின்று அதுக்கு உண்டான ஆளாக மட்டுமே இருக்கிறது தான் நவீனம்னா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், என்னோட ஒரு பாதியை நான் விட்டுட்டு என்னால் ஃபுல்லாக வாழ முடியாது. அப்போது என்னோடய ஃபோக்கஸ் எங்கேருந்து வரும்? என்னோட அந்த இன்டர்னல் கிரிப் எனக்கு எங்கேருந்து வரும் அப்படின்னாக்க ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய பூஜை முறைகளும் பண்ணணும். பெண்களுக்கு பூஜை வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பான ஒரு விஷயம் கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்க தான் பண்ணணும், வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை செய்யணும், அப்படி கிடையவே கிடையாது. பூஜை முறை அந்த காலங்களை விட இந்த காலத்தில் தான் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? ப்ரொடக்டிவிட்டிங்கிற வார்த்தை முக்கியமாக ஆகுதுனாலே ஃபோக்கஸுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்படி ப்ரொடக்டிவிட்டியை பண்ணுவீங்க? ப்ரொடக்டிவாக இருக்கணும்னா ஃபோக்கஸ் வேணும். ஃபோக்கஸ் இருந்தால் தான் ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். அப்போ ஃபோக்கஸ்னு ஒரு விஷயம் வந்தால்தான் ஒரு 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 விஷயத்தை வந்து 10 நிமிஷத்தில் செய்கிற வேலையை 2 நிமிஷத்தில் செய்ய முடியும். 4 மணி நேரத்தில் செய்கிற விஷயத்தை 2 மணி நேரத்தில் செய்ய முடியும். அப்போ அந்த மிச்சம் இருக்கிற டைம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் உங்களால் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும். பொழுதன்னைக்கும் நான் டயர்டாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, பொழுதன்னைக்கும் நான் டவுனாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எதையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடிய போகிறதில்ல. ஐ வில் கான்ஸ்டன்ட்லி பி இன் மூட் ஸ்விங்ஸ், ஐ வில் கான்ஸ்டன்ட்லி சாபோட்டேஜ் மை செல்ஃப். அதனால் இந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம செவி கொடுக்கக்கூடாது. நம்ம பயங்கள், ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டீரியோ டைப்புக்கு பயந்துக்கிட்டு ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நம்மளோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை விடுறதுங்கிறது வந்து ஒத்து வராது. அதனால் பெண்களுக்கு பூஜை முறைகள், வீட்டில் உட்காந்து பூஜை செய்கிறதுங்கிறது வந்து ரொம்ப 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 இன்றியமையாத ஒரு விஷயம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து ஒரு விஷயத்தை செய்வதன் மூலமாக நிதானம் அதிகரிக்கிறது. நிதானம் அதிகரித்தாதான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் அந்த ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் வந்து லைஃப்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ தான் நம்ம போகிற இடத்துல ஒரு ப்ராப்ளம் சால்விங், ஒரு விமன் மேனேஜர்ஸ், ஒரு விமன் லீடர்ஸ் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம கத்திட்டோம்னாக்க திருப்பி நம்மளை ஸ்டீரியோ டைப் தான் பண்ணுவாங்க. ஏன் பாருங்கள் வீடு மாதிரி நினச்சி கத்திகிட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு போல்டாக ஒரு அவுட் ஃபேஸிங்காக இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நிதானம் த்ரூ அவுட் த டே வேணும். காலையில் 10 மணி வரைக்கும் இல்லை, சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நமக்கு வேணும். சரி, சாயங்காலம் 7 மணிக்கு வரைக்கும் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் வீட்டுக்கு வந்து வேணும். ஏன்னா வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷம் நம்ம கத்திகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எவன் மேலேயும் இருக்கிற கோவத்தை என் மேலே காட்டாதாங்கன்னு திருப்பி கத்துவாங்க. ஸோ விமன் ஆர் மென், இன்றைக்கி தேதியில் 2 பேருமே
ஒரு த்ரூ அவுட் த டே எனர்ஜி ஃபோக்கஸ் இருக்கிற அந்த கட்டாயத்துக்கு நம்ம இருக்கோம். அதனால் பூஜை முறைகள் பெண்களும் இம்பார்ட்டண்ட்லி சீரியஸாக எடுத்து பண்ணணும். அதை பண்ணுவதற்கு உண்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்போனா தான் த்ரூ அவுட் த டே ஒரு மென்டல் பேலன்ஸ் அண்ட் ஹார்ட்ஃபுல் டெடிக்கேட்டட் ஒர்க்ஸ் செய்ய முடியும். அப்படி செய்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையோட தரமும் நீங்களும் என்றைக்கும் நல்லா இருக்க முடியும். இந்த விஷயத்தை யார் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்களோ இல்லையோ, இனிமேல் நான் வாய்ஸ் அவுட் பண்ணுவேன். ஓம் ஹ்ரீம் தும் ஜலஜலசூரி இஸ்ரக்ரம் பட் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் தும் ஜலஜலசூரி இஸ்ரக்ரம் பட் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் தும் ஜலஜலசூரி இஸ்ரக்ரம் பட் ஸ்வாஹா ஸ்வாஹா.